சங்கீதத்தின் புஸ்தகம் 118:7. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் யார் எழுதுனாங்கிற ஒரு முகவுரை இல்லாம இருந்தாலும் நான் நினைக்கிறேன், ஒருவேளை இது தாவீது எழுதியிருக்கலாமோ. ஏன்னா சில நேரங்களில் அவர் எழுதின சங்கீதங்கள் தலைப்பு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் என்று சொல்லி சரித்திர ஆய்வாளர் சொல்றாங்க. இந்த இடத்துல அப்படித்தான் பார்க்க முடியுது. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு உதவி, அனுகூலம் அப்படின்னா உதவியா இருப்பவர்கள், பிரயோஜனமா இருப்பவர்கள், எனக்கு தேவையானவைகளை செய்கிறவர்கள் அப்படின்னு நினைக்கலாம். அப்படின்னு அந்த அர்த்தம் கொள்ள. அனுகூலம் அப்படின்னா காரியங்கள் எல்லாம் ஏற்றபடியாய் நமக்கு ஃபேவரா இருக்கிறது தான் அனுகூலம் சொல்லுவாங்க. அப்போ இங்க தாவீது எழுதுறாரு, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். தாவீது தன் நெருக்கத்தின் மத்தியிலே, தன் பொல்லாத சூழ்நிலைகள் மத்தியிலே அவரை சுற்றி இருந்த மக்கள் எல்லாமே, அவரோடு இருந்தவர்கள், அவரோடு சாப்பிட்டவர்கள், அவரோடு பிரயாணம் பண்ணினவர்கள், அவரோடு கூட இருந்தவர்கள் கிட்டத்தட்ட முதல் ஒரு கூட்டம் 400, அடுத்தது கொஞ்ச காலம் கழிச்சு 600 பேராய் மாறி போனார்கள். இது 600 பேர் இருந்த ஒரு காலகட்டம். அப்போ அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார். எல்லாவற்றையும் இழந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் கூட இருந்தவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, இவனை கொன்று விடுவோம், கல்லெறிவோம், இவனை கல்லால் அடிச்சு சாகடிச்சலாம், இவனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தாவீது மேல கோவப்படுறத பார்க்க முடியுது. அப்ப வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். சுற்றி இருக்கிற மனிதர்கள் மோசமானவர்களாக இருந்தாலும், தன்னோடு உறங்கினவர்கள், தன்னோடு கூட சாப்பிட்டவர்கள், தன்னோடு கூட பிரயாணம் பண்ணினவர்கள், சுக துக்கங்களிலே அவ்வளவு காலம் இருந்தவர்கள் திடீரென்று எல்லாம் போய்விட்டது என்ற உடனே அங்கே அந்த மனிதன் மீது மிகப்பெரிய ஒரு கோபமும் எரிச்சலும் அங்கே உண்டாகிறத பார்க்க முடிகிறது. ஆனா தாவீதுக்கும் அந்த பிரச்சனைக்கும் என்ன இல்லை, எந்த சம்பந்தமும் கிடையாது. சில நேரம் நம்முடைய வாழ்வில் நமக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டம், நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா இவங்க சம்பந்தப்படுத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க? சம்பந்தப்படுத்துவார்கள். நிறைய விஷயங்கள் அப்படி பார்க்கலாம். வேலை ஸ்தலத்துல நம்ம வேலை செய்வோம், நம்ம அந்த ஜாபை பண்ணிருக்க மாட்டோம், அழகா நம்மளை ஒருத்தர் போட்டு விட்டு போயிருப்பான். நமக்கு அதுக்கு என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. ஆனா நம்மள ஒருத்தன் அங்க என்ன பண்ணி விடுப்பான், போட்டு வச்சுட்டு போயிருப்பான். அப்போ நமக்கு கஷ்டமா இருக்கும், நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. இது நிமித்தம் நெருக்கப்படுகிறவர்கள் உண்டு. குடும்ப உறவுகள் மத்தியில, ரிலேஷன்ஷிப், குடும்ப உறவுகள், அந்த குடும்ப உறவுகள் மத்தியில அப்படிதான். குடும்பத்துல நல்ல உறவுகள்லாம் இருக்கும், நமக்கு ரொம்ப ஃபேவரா இருப்பாங்க, நீங்க அவங்களும் ரொம்ப அதிகமா இணைஞ்சு செயல்பட்டிருப்பீங்க, நல்ல விஷயங்கள், சில எல்லா விதமான விஷயத்திலையும் நீங்க இணைந்து செயல்பட்டிருப்பீங்க. ஆனா அங்க ஒரு சொந்தக்காரன் இல்ல, அங்க இருக்கிற வெளியே ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான், அங்க ஒரு விஷயத்தை போட்டு விட்டு போயிருப்பான். ஆனா ஒரு சம்பந்தமே இருக்காது, நமக்கே புரியாது, ஏன்டா இவங்க இப்படி இருக்காங்களேன்னு யோசிப்போம். ஆனா அங்க வேறொன்று நடந்திருக்கும். இதே போல ஒவ்வொரு இடங்களிலேயும் பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை நெருக்கலாம். அல்லேலூயா. பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, இப்படிப்பட்ட நெருக்கத்துல நாம் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் தாவீது அங்க எழுதுறத பார்க்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். யார் பட்சத்தில் இருக்கிறாரு? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சில நேரம் தீங்கு செய்வதற்கு
சில பேருடைய எண்ணங்கள்லாம் அப்படி இருக்கும். ஒருத்தனுக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ, கெடுதல் செய்வதற்கு ஆளா இருப்பாங்க. நல்லது செய்ய இயலாது, ஆனால் தீங்கு செய்வதற்கு அவர்களுடைய கால்கள் விரைந்து ஓடும். மண்டையே வெடிச்சிடும். தீங்கு செய்வதற்கு அவங்களுக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?